இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சிக்கான முழு அளவிலான ஒத்திகை சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்றது. வானில் பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்ட போர் விமானங்களை பார்த்து மக்கள் மெய்சிலிர்த்தனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் விமானப்படையின் ரஃபல், சுகாய், தேஜஸ் உள்ளிட்ட 72 போர் விமானங்கள் மற்றும் சாரங் குழுவின் ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று இந்தியாவின் ராணுவ வலிமையை வெளிப்படுத்த உள்ளன. இதற்காக சென்னையில் கடந்த ஒரு வாரமாக போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மெரினாவில் இன்று முழு அளவிலான சாகச ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் தென்னிந்தியாவில் உள்ள 7 விமான தளங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் கலந்து கொண்டு சாகசங்களை நிகழ்த்தின. தமிழர்களின் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு விமான அணிவகுப்பிற்கும் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் உள்ளிட்ட பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இன்று நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கான சென்னை வாசிகள் மெரினாவில் குவிந்தனர். போர் விமானங்கள் மட்டுமின்றி விமானப்படையின் சாரங் மற்றும் சூரிய கிரண் சாகச குழுவினர் வானில் வர்ணஜாலம் காட்டியது பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியை நேரில் பார்த்த சென்னையை சேர்ந்த ரம்யா, மஞ்சு ஆகியோரிடம் பேசினோம். இதுக்கு முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே நடந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த டைமில் எங்களுக்கு பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இது ஆக்சுவலாகவே வந்து அந்த கோஆர்டினேஷனும் அந்த எஃபர்ட்டும் வந்து நல்லா தெரியுது. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட எஃபர்ட் வந்து நமக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சண்டே இன்னும் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. வரும் 6ஆம் தேதி நடைபெறும் சாகச நிகழ்ச்சியை பார்க்க பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என விமானப்படை தெரிவித்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் முதலுதவி சிகிச்சைக்கான வசதிகளும் கண்காணிப்பு மையங்களும் மெரினாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். விழா நடைபெறும் அன்று லட்சக்கணக்கில் பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் காவல்துறை, மாநகராட்சி ஆகிய 2 துறைகளின் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரையில் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். 2000 போக்குவரத்து போலீசார் வாகனங்களை நிறுத்துவதற்கான திட்டமிடல், அதே போன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான திட்டமிடல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவார்கள். மாநகராட்சியை பொறுத்தவரை வருகின்ற பார்வையாளர்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் சரியான முறையில் செய்து தரப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்பனா. நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.